அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. சகோதர சகோதரிகளே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தங்களுடைய வாழ்க்கையில 3 பொய் சொல்லியிருக்காங்க. இதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய ஹதீஸில் குறிப்பிட்டிருக்கிறாங்க. கியாமத்து நாளையில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்ககிட்ட மக்கள்லாம் போவாங்க, எங்களுக்கு ஏதாவது அல்லாஹ்ட்ட துவா செய்யுங்க, ரெக்கமெண்டேஷன் பண்ணுங்க அப்படிங்கும்போது அவங்க சொல்லுவாங்க, நானே 3 பொய் சொல்லியிருக்கேன், அதனுடைய நிலை என்னன்னு தெரியலை, அதற்கு என்ன மாதிரியான எனக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்குதுன்னு தெரியலை, அதனால என்னால் உங்களுக்கு ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு அவங்க சொல்லிடுவாங்களாம். ஒரு பொய், அந்த ஊரில் திருவிழா நடக்குது. திருவிழா நடக்கும் பொழுது அப்போ அவங்களுடைய தகப்பனார் ஆசர் சொல்கிறாங்க, வா தம்பி திருவிழாவுக்கு போகலாம் அப்படின்னு கூப்பிடுறாங்க. அப்போ இவங்க சொல்கிறாங்க, எனக்கு உடம்பு சரியில்லை, ஆனால் சக்கையும் எனக்கு உடம்பு சரியில்லை, நீங்கள் போயிட்டு வாங்கன்றாங்க. அப்போ அவங்கெல்லாம் ஊருக்கு வெளியே போயிடுறாங்க. அப்போ இது ஒரு பொய். அந்த மக்கள்லாம் திருவிழாக்காக ஊர் வெளியிலிருந்து அவுட்டர்லேருந்து தான் உள்ளே வரணும். அப்போ அவங்க போனதுக்கப்புறம் இவங்க எந்திரிச்சு போய் என்ன செய்கிறாங்க, அந்த மெயின் கோயிலில் உள்ள சிலைகளில் எல்லா சிலையும் உடைச்சிடுறாங்க, நடுவில் உள்ள பெரிய சிலையை மட்டும் விட்டுட்டு வந்துடுறாங்க. பிறகு அந்த மக்கள்லாம் அந்த மெயின் கோயிலுக்கு, பெரிய கோயிலுக்கு வந்து பார்த்தா பிரச்சனை இப்படி இருக்குது. அப்போ இது யார் உடைச்சா அப்படிங்கிற பிரச்சனை வந்து விசாரணை செய்யப்படும் போது இவங்களும் விசாரிக்கப்படுகிறாங்க. அப்போ இவங்க சொல்கிறாங்க, நான் உடைக்கல, எனக்கு தெரியாது, அந்த பெரிய சாமி இருக்குன்னு சொன்னீங்கல்ல, அதுகிட்ட கேட்டு பாருங்க அப்படிங்கிறாங்க. இது 2வது பொய். சரியா? 3வது ஒரு பொய் சொல்றாங்க. அது என்னன்னு கேட்டா, இவங்களும் இவங்களுடைய மனைவி சாராவும் பல பகுதிகள், அந்த ஷாம் தேச பல பகுதிகளை பிரச்சாரம் பண்ணிட்டு வர்றாங்க. அப்படி பண்ணிட்டு ஒரு பகுதியில் இவங்க வரும்போது இவங்களை பற்றி கேள்விப்பட்டு அந்த மன்னன் என்ன செய்யறான், இவங்களை பிடிச்சிட்டு வர சொல்லி விசாரணை பண்றான். அப்படி விசாரணை பண்ணும்போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யறாங்க, தன்னுடைய மனைவி சாரா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள வந்து, இது வந்து என்னுடைய சகோதரி அப்படிங்கிறாங்க. அவங்களுக்கு அப்படியே சொல்லி கொடுத்துறாங்க. அவங்களும் அதே மாதிரி தான் சொல்றாங்க. அதாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மனைவியை சகோதரின்னு அந்த அரசன்ட்ட சொல்றாங்க. சரிங்களா? ஏன் அப்படி சொல்லணும்? இந்த விஷயம் நீங்க எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த சரித்திரத்தில், இது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய சரித்திரத்தில் இது இப்படி ஒரு நிகழ்வு நடந்ததுங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் அவங்க இந்த தன்னுடைய மனைவியை வந்து சகோதரி அப்படின்னு ஏன் சொன்னாங்க அப்படிங்கிறது தெரியுமா அப்படின்னா நிச்சயமாக சந்தேகம்தான். ஆனால் ஏன் சொன்னாங்க அப்படின்னு சொன்னால், அந்த அரசன் இருக்கான்ல, அவன் அழகான பெண்களை கண்டாலே என்ன செய்வான், அதை அடைவதற்கு முயற்சி செய்வான். அவங்க திருமணமாக ஆனவங்களா இருந்தா அந்த பெண்ணு, அப்போ என்ன செய்வான்னா, அவங்களுடைய கணவனை கொலை செஞ்சிருவான். சாரா அவங்க வந்து எந்த அளவுக்கு அழகினா, ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்துக்கு பிறகு அவங்க தான் மிகச்சிறந்த அழகியாக, பேரழகியாக இருந்தாங்க. எனவே அவங்கள அடைய அவன் முயற்சி பண்ணான். சரிங்களா? அப்போ அதனால தான் என்ன செய்யறாங்கன்னா, இவங்க என்னுடைய சகோதரின்னு சொல்லலாம். அப்போ இவங்கள கொல்ல மாட்டான். அதற்கு பிறகு அவன் வந்து சாரா அவங்க கூட எப்படி நடந்துக்கிட்டான் அப்படின்னா, அவங்கள வந்து தொட முயற்சி பண்றான். அப்போ அவனுடைய கைகள் சூம்பி போயிருது. அதாவது மடக்க முடியாமல், நீட்ட முடியாமல் ஆயிடுது. பிறகு நான் தப்பு செஞ்சுட்டேன், துவா செய்யி அப்படின்னு சொன்ன உடனே அவங்க திருப்பி அல்லாட்ட துவா செய்கிறாங்க. அவனுடைய கை சரியாயிருது. மீண்டும் அதே மாதிரி அவங்கள தொட முயற்சி பண்ணுறான். திருப்பியும் அவனுக்கு கை அதே மாதிரி ஆயிடுது. பிறகு கெஞ்சி கேட்குறான், துவா செய்கிறாங்க. இப்படி 3 தரம் ஆகுது. அதுக்கப்புறம் அவன் சொல்கிறான், யாரடா கூட்டிகிட்டு வந்தீங்க, பொண்ணை கூட்டிகிட்டு வாங்கடானா சைத்தானை கூட்டிகிட்டு வந்திருக்கீங்கன்னு அவன் ஆளுகளை திட்டிட்டு, நீ போமான்னு அவங்களையும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களையும் விடுதலை பண்ணிடுறான், நீங்கள் போங்களாம் அப்படின்னு. அது மட்டுமல்ல, அவங்களுக்கு என்ன செய்கிறான், ஹாஜரா இருக்காங்கல்ல, அவங்கள வந்து அவங்களுக்கு அடிமை பெண்ணாக இருந்தால் அவங்களுக்கு உதவிக்காக அவங்களையும் கொடுத்து கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிடுறான். சரிங்களா? அப்போ இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டால், எல்லோரும் இந்த ஹிஸ்டரியை சொல்லுவாங்க. ஆனால் ஏன் அவங்க வந்து தன்னுடைய மனைவியை சாராவை தன்னுடைய சகோதரி அப்படின்னு சொன்னாங்கன்னா, அதுக்கு காரணம் இதுதான். என்ன காரணம்னா, அந்த மன்னன் வந்து அவங்களுடைய கணவனை கொலை செஞ்சுட்டு அந்த பெண்ணை அடைந்து கொள்வான். அது மட்டுமல்ல, அது அவனுடைய ரூல்ஸாகவே இருந்துச்சு. கணவன் இருக்கும்போது அந்த மனைவியை அடைவதில்லை அப்படிங்கிறது அவனுடைய ஒரு ரூல்ஸாக இருந்துச்சு. அதனால கணவனை என்ன செய்வான், கொலை செஞ்சிருவான். அதற்காகத்தான் என்ன செய்யறாங்க, ஆரம்பமே பிரச்சனையாக வேணான்னு சொல்லிட்டு தன்னுடைய மனைவியை சகோதரி அப்படின்னு சொல்லிட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க. அது அவங்களுக்கு வெற்றியான ஒரு வாய்ப்பாக அமைஞ்சிச்சு. சரிங்களா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.